வணக்கம் நேயர்களே, இன்றைய தொகுப்பிலும் முக்கியமான சில தரவுகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நாட்டிலே அடிக்கடி அசம்பாவிதங்கள் இடம்பெற்ற வண்ணம் இருக்கிறது. பொதுவாக இந்த வீதி விபத்துக்கள் என்பது மிக தீவிரமாக அதிகரித்து காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில இன்றைக்கு வவுனியாவுல காருண்டும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் ரெண்டு நேருக்கு நேர் மோதினதுல மோட்டார் சைக்கிளும் காரும் தீப்பற்றி சாம்பல் ஆயின சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. என்ன சொல்லணும்? ஆம்புலன்ஸ் அடிங்க 1990, ஆம்புலன்ஸ் அடிங்க 1990. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், பூந்தோட்டத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், வவுனியா டவுன்ல இருந்து பூந்தோட்டம் நோக்கி ரெண்டு பேர் மோட்டார் சைக்கிள்ல வந்திருக்கணும். அதே இடத்துல பூந்தோட்டத்துல இருந்து வவுனியா நோக்கி கார்ல ரெண்டு பேர் வந்திருக்கணும். அப்ப கார்ல வந்தவையும் மோட்டார் சைக்கிள்ல வந்தவையும் என்ன செய்திருக்கணும்னா, நேருக்கு நேர் ரெண்டு மோதப்பட்டிருக்குது. அப்ப மோதப்பட்டதால தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஹலோ இதுல இருத்தாள டக்குன்னு வர சொல்லு. நிச்சயமாக இதுல காயப்பட்ட ரெண்டு பேரையும் என்ன செய்திருக்க, அவர்கள் வவுனியா வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வவுனியா மாவட்ட வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே இடத்துல கார்ல வந்தவர்கள் தெய்வாதீனமாக உயிர் தப்பியிருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த இடத்துல இவர்கள் எப்படி காப்பாற்றப்பட்டார்கள் என்று பார்ப்போமாக இருந்தால், அந்த இடத்துல குழுமியிருந்த மக்கள் தான் இவையை காப்பாற்றி இருக்கிறோம். அந்த இடத்துல தீய அணைக்கிற சம்பவத்துல கூட அந்த மக்கள் மிக தீவிரமாக ஈடுபட்டிருந்தார்கள். இருந்த போதிலும் அவர்களால் இது பயனளிக்க இல்லை. அதே நேரத்தில் தீயணைப்பு படை வீரர்களுக்கு இந்த செய்தி அனுப்பப்பட்டு அவர்கள் இந்த இடத்துக்கு வந்த நேரத்தில் இது எல்லாமே நடந்து முடிந்தது இருக்கிறது. நிச்சயமாக இது போன்ற விபத்துக்கள் அண்மைய நாட்களாக மிக தீவிரமாக வடக்கு கிழக்கு பகுதியில் இடம்பெற்று வருகிறது. நேற்றைய தினம் கூட ஏறாவூர்ல முச்சக்கர வண்டி ஓட்ட ஒன்று போய்கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று அது தீப்பற்றி எரிந்திருக்கிறது. இதற்கான காரணம் அதிக வேகமாகவும் கூட இருக்கலாம். இருந்த போதிலும் அது எவ்வாறு அந்த தீப்பற்றின சம்பவம் இடம்பெற்ற என்ற விவரம் சரியாக வெளிவரையில. அதே நேரத்தில் அந்த கடை தொகுதியில இருந்த ஒருத்தர் அல்லது கடைக்கு வந்த ஒருத்தர் சாக்க கொண்டு போய் அந்த தீயை அணைக்கிறத அவதானிக்க கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் யாழ்ப்பாண மாவட்ட செயலராக இருக்கின்ற மருதலிங்கம் பிரதீபன் அவர்களுடைய மகனார் ஆதி என்பவர்களுடைய நேற்று தினம் விபத்துல காயப்பட்டிருக்கிறார். அது என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், யாழ்ப்பாணம் கந்தர்மடம் பகுதியில வேகப்பட்ட அவர் சரியான ஸ்பீட்ல இருக்கிறார். ஸ்பீட்ல வந்தவர் வேகத்தை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதால என்ன செய்திருக்கிறார் சொன்னா, வாகனம் போய் மரத்தோட அடிபட்டிருக்குது. அதாலதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. அதுல பிரதீபன் மாவட்ட செயலாளர் அவர்களுடைய மகன் ஆதி அவருக்கு பெரிய அளவான காயங்கள் இல்லை. ஆனால் அவரோட பயணிச்ச அவருடைய நண்பர் என்று சொல்லப்படுகின்றவர் மிகுந்த காயங்களுக்கு உட்படுத்துகிறார். அது மிகுந்த காயம் என்று சொல்ற போது அவருடைய கால் வாகனத்துக்குள்ள சிக்குண்டு இருக்கிறது. அன்னளவாக அவரை மீட்டெடுக்கிறதுக்கு 1 மணித்தியாலம் கூட எடுத்திருக்கிறது. அந்த வகையில் இப்படி பல வகையான சம்பவங்கள் இடம்பெற்று வருகிறது. இதே இன்னும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. யாழ் மாவட்ட செயலாளர் பிரதீபன் அவர்களுடைய உத்தியோகபூர்வ வாகனம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த வாகனத்தை யார் ஓட்டி சென்றார் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், பிரதீபன் அவர்களுடைய மகன் தான் இந்த வாகனத்தை செலுத்தி இருக்கிறார். இது எப்படி இருந்த போதிலும் இன்றைக்கு வடக்கு கிழக்கு பகுதி மட்டுமில்லை, இலங்கையிலையும் இந்த வீதி
வீதி விபத்துக்கள் அதிகமாக இடம்பெற்று வருகிறது. ஆகவே இதனை கட்டுப்படுத்த வேண்டியது அல்லது இதனை கட்டுப்படுத்துவதற்கான முன் தயாரை செய்ய வேண்டியது ஒவ்வொரு வாகன சாரதிகளுடைய பாரிய பொறுப்பாகவும் இருக்கிறது. நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.